மிதுனம் 10ஆம் இடத்தில் வரார் கர்மசனி. மிதுனத்துக்கு 10ல் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு ஓடிடணும். வைத்தீஸ்வரனில் போய் சரண்டர் ஆகிடும். எதிரிகள் பிரச்சனை தீந்துரும், சத்ரு பிரச்சனை தீந்துரும், தேகாருக்கும் தெம்பாயிடும். மிதுனத்துக்கு ஒன்றே தான் ப்ரெஷர். பிபி, லோ பிபி, ஐபிபி எல்லாம் பார்த்துக்கணும். ரத்த ஓட்டத்தை தடை பண்ணுமா. கழுத்துலேருந்து தலைக்கு போகிற ரத்த ஓட்டம், ஆர்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம், முதுகுலேருந்து காலுக்கு போகிற ரத்த ஓட்டம், அதை மட்டும் கவனமாக பார்த்திங்க. ஓன்னு கற்றுக்கிறது, ஓன்னு அடிச்சுக்கிறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. தெய்வ காரியங்கள் நிறைய பண்ணுவீங்களாம். பெரியவங்க எழுத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, அண்ணன் அக்கா இவங்களோட எழுத்தெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே சமயம் அவங்களுக்கு நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். அனுகூலம் ஏற்படும். துணை அல்லது துணைவியாருக்கும் உங்களுக்கு இருந்த மன கஷ்டம்லாம் தீந்துடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அவங்களுக்காகவே அர்ப்பணிச்சிருப்பீங்க. இப்போ குடும்பத்தில் நேசிப்பு அதிகமாகும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவாங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் ஏற்படும். மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டிலே மற்றவங்களுக்கு சுபகாரியம் நடக்குமா. அப்போ எவ்வளோ பெரிய டைம் பாருங்கள்.